ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க எல்லாரும்? எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்பவே சூப்பரா இருக்கிறோம். இது வந்து போன வீடியோவோட தொடர்ச்சி. நாங்கள் ஸ்ரீலங்காவுக்கு வந்திருந்தாங்கன்னு சொல்லி போன வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நான். அந்த வீடியோவோட தொடர்ச்சி தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது. இதில் ஃபுல்லாகவே வந்து நாங்கள் ஸ்ரீலங்காவில் வந்து எடுத்த வீடியோக்கள் தான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நாங்கள் வந்து ஸ்ரீலங்காவில் ஒரு மாதம் நின்ற நாங்கள் அந்த ஒரு மாதத்தில் வந்து எடுத்த சில வீடியோக்கள் தான் நான் இந்த விலாகில் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஒரே வீடியோவில் போடலாது 2 வீடியோவாக போட்டிருக்கிறேன். இது வந்து முதலாவது பார்ட். அடுத்த பார்ட் வந்து அடுத்ததாக போடுவேன். இது வந்து நாங்கள் ஸ்ரீலங்காவுக்கு வந்து முதல் நாள் எடுத்த வீடியோ. எங்கட விட்ட தான் நாங்கள் எங்கட ஊர் வந்து பிரான்பெட்டு பண்டத்தரப்புக்கு கிட்ட இருக்குது. ஹஸ்பண்டோட இடம் வந்து ஆனக்கோட்டை. எங்கட விட்ட தான் நின்று நாங்கள் இப்போ அங்கே நின்றுட்டு நாங்கள் ஆனக்கோட்டைக்கு வந்திருக்கிறோம். ஆனக்கோட்டை மூத்தநாயனார் கோயிலில் வந்து திருவிழா நடந்து கொண்டிருந்தது. நாங்கள் போனண்டு பூங்காவன திருவிழா. அங்கே வந்து நிறைய லைட்டுகள் எல்லாம் போட்டு நல்ல வடிவாக செய்து கொண்டு இருந்துச்சுன்னா அதை கொண்டு போய் காட்ட சொல்லி மாமா சொல்லியிருந்தவர். அதால் வந்து பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வந்து நாங்கள் காட்டுறதுக்கு நல்ல வடிவாக இருந்துச்சு. நிறைய லைட்டுகள் எல்லாம் போட்டு நல்ல சூப்பராக இருந்துச்சு. வந்த முதல் நாளே கோயிலுக்கு வந்தது உண்மையிலேயே ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. நிறைய வருஷம் கழித்து ஊருக்கு வந்திருந்த நாங்கள் வந்த முதல் நாளே இந்த மாதிரி கோயில் திருவிழா பார்க்க கிடைச்சது வந்து உண்மையிலேயே பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. கோயில்ன்னு சொன்னாலே இனிப்பு தட்டுகள், சுண்டல் வண்டில், ஐஸ்கிரீம் என்று சொல்லி எல்லாமே இருந்துச்சு. அப்படியே வந்து தம்பின்ற கடையில் கரம் சுண்டலும் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டை வந்துட்டேன். இது வந்து அடுத்த நாள் எடுத்த வீடியோ. நாங்கள் வந்து எங்கே போகிறோன்னு சொன்னாலும் எங்களோட தம்பிகிட்ட வந்து ஆட்டோ நிற்கிது. அவன் ஆட்டோவில் தான் எங்கே இருந்தாலும் போய் வரனாங்கள். இன்றைக்குமே வந்து நாங்கள் ஆனக்கோட்டை தான் வந்திருக்கிறோம். நெடுகளுமே வந்து போகிறோம். நாங்கள் மாமாட்ட வந்து பிள்ளைகளை காட்டிக்கொண்டு இங்கே வந்து நிற்கலாம் தான். ஆனால் இப்போ வந்து இவரோட அக்கா இந்த ஃபேமிலி வந்து கனடாவிலேருந்து வந்திருக்கணும். அதால் எல்லோரும் நிற்கிறதுக்கு இங்கே இடம் பத்தாதுன்றதால நாங்கள் வந்து எங்கள்கிட்ட வீட்டில் நின்று நாங்கள். இவர் தான் வந்து மாமா, என் ஹஸ்பண்டோட அப்பா. அவருக்கு வந்து பேர பிள்ளைகளை பார்த்ததில் அவ்வளோ ஒரு சந்தோஷம். நல்ல சந்தோஷமாக இருந்தார் பிள்ளைகளோட கதைச்சு விளையாடிக்கொண்டு. ஆனக்கோட்டையில் வந்து மண் பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல குறு மணலாக இருக்கும். எங்கள்ட வீட்டில் வந்து வேறு கிரஷர் மண்ணுன்னு சொல்லி அந்த மண் பறிச்சிருக்கிறோம். அதால் அந்த மண்ணுக்குலேருந்து விளையாடையில் அது கடிக்கும். இந்த வீட்டில் இருக்கிற மண் வந்து நல்லா இருக்கும். அப்போ அதை பார்த்தோன்னே பிள்ளைகள் வந்து மண்ணுக்குள்ளே தான் இருந்து விளையாடிக்கொண்டு இருந்துச்சுன்னா. இது வந்து ஒரு நாள் நாங்கள் கச்சேரிக்கு போயிருந்த நாங்கள் வந்த ஒரு 2-3 நாளே அங்கே போயிருந்த நாங்கள். ஏன்னு சொன்னால் அகலியாண்ட பாஸ்போர்ட் வந்து முடியுது. அதை ரினியூ பண்ண கொடுக்குறதுக்காண்டி தான் கச்சேரிக்கு போனாங்க. அங்கே போட்டு அதை கொடுத்துட்டு வர வழியில் வந்து லிங்கம் கூழ்பாரில் போய் சாப்பிட்டு இருந்தாங்க. அப்போ எடுத்த வீடியோ தான் இது. லிங்கம் கூழ்பாரில் வந்து ரோல்ஸ் எல்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஐஸ்கிரீமும் வந்து சூப்பராக இருக்கும். அதுதான் வந்து ருக்கா சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு வந்திருந்தாங்க. உண்மையிலேயே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பாஸ்போர்ட் வந்து ஒன் டே பாஸ்போர்ட் எடுக்கிறது தான் வந்து நாங்கள். அதால் காலமே கொடுத்துட்டோம். ஒரு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண சொல்லியிருந்தவ மத்தியானம் போல் தான் திரும்ப எடுக்கலாம்னு சொல்லி அந்த கேப்பில் தான் நீங்கள் லிங்கம் கூழ்பாருக்கு வந்துட்டு போனாங்க. பிள்ளைகள் 2 பேருக்கும் ஸ்ரீலங்கா வந்ததில் அப்படி ஒரு சந்தோஷம். நல்லாவே என்ஜாய் பண்ணிச்சினா. எல்லாரோடையும் நல்லா கதைச்சு பேசி விளையாடி நல்ல சந்தோஷமாக இருந்துச்சுன்னா. இந்த வீடியோவில் நிற்கிறது வந்து என் மூத்த தம்பி. பிள்ளைகளுக்கு வந்து மாமான்னு சொன்னால் நல்ல விருப்பம். 2 தம்பி இருக்கணும் எனக்கு. 2 பேர் ரெண்டாலுமே இவளுக்கு நல்ல விருப்பம். எங்கே போகிறண்டாலும் அவைகளோட போய் வருவினா. இப்போ வந்து கடையில் மாம்பழத்தை கண்டுட்டு மாம்பழம் வேணுமென்னு சொல்லியிருந்தா அப்போ அதான் வாங்கி கொடுத்து கொண்டு இருக்கிறார். இவர் வந்து 2வது தம்பி. இது வந்து ஒரு நாள் கோயிலுக்கு போயிருந்தோம் நாங்கள். ஒரு வெள்ளிக்கிழமை ஊரில் இருக்கிற 2-3 கோயில்களுக்கு போயிட்டு வரலாமென்னு சொல்லி ஒரு பின்னேரம் போல் போயிருந்தாங்க. அப்போ எடுத்த வீடியோஸ் தான் இது. ஊர் கோயில்களுக்கு எல்லாம் போகிறது உண்மையிலேயே மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. திருவிழா நேரத்தில் போகிறத விட இந்த மாதிரி சும்மா நேரத்தில் போய் வர்றது இன்னுமே வந்து மனசுக்கு ஆறுதலாக இருக்குது. இது வந்து இன்னொரு நாள் எடுத்த வீடியோ. நாங்கள் வந்து இப்போ மாமா விட்ட தான் போய் கொண்டிருக்கிறோம். தம்பியின் ஆட்டோவில் போய் கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் நிற்கிறது பார்த்திங்கன்னு சொன்னால் மேனிப்பாயால் போய் தான் அப்படியே ஆனக்கோட்டைக்கு போகிறோம். நாங்கள் இங்கே வந்து ஒரு செருப்பு கடை ஒன்று இருக்குது. அப்போ அதில் போய் செருப்பு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ அங்கே தான் முதல்ல போய் கொண்டிருக்கிறோம். அங்கேருந்து விலைக்குள்ளே சப்பாத்தை தான் போட்டுக்கொண்டு வந்து நாங்கள் சப்பாத்தை போட்டுக்கொண்டு இங்கே போய் விரையிலாத. அப்போ அதால் சாண்டில்ஸ் வாங்கலாம் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ செருப்பு கடைக்கு போய் கொண்டிருக்கிறோம். அங்கே வந்து எல்லாருக்குமே செருப்பு வாங்கியாச்சுது. இந்த காலை பார்த்திங்கன்னு சொன்னால் அவ்வளோ ஒரு மொத்தமாக இருக்குது. கொழுக்கட்டை மாதிரி வீங்கி போயிருக்குது. அது வந்து இப்போ நாங்கள் அங்கே இருந்து நிறைய தூரம் ட்ராவல் பண்ணி வந்ததால் எனக்கு இந்த மாதிரி வீங்கிட்டுது. அது 2-3 நாள் சென்றுது அந்த வீக்கம் எடுப்படுறதுக்கு. நாங்கள் போன செருப்பு கடையில் நல்ல வடிவான சாண்டில்ஸ் எல்லாம் இருந்துச்சு. பார்க்கவே நல்ல வடிவாக இருந்துச்சு. இப்போ 3 பேருக்கும் நாங்கள் வாங்கிட்டு மாமாண்ட வீட்டை வந்துட்டோம். இதுதான் வந்து மாமாண்ட வீடு. இன்றைக்கி மாமா வீட்டில் தான் எங்களுக்கு சாப்பாடு. அதால் நேரத்துக்கே வந்துட்டோம் நாங்கள். பிள்ளைகள் வந்திருந்து விளையாடி கொண்டிருக்கிறோம். இந்த கதிரை மாமாண்ட கதிரை அவர் இதில் இருந்து தான் டிவி பார்ப்பார். இப்போ அந்த கதிரையை கண்டுட்டு அதுக்கு அடிப்பாடு 2 பேரும். நான் இருக்க போகிறேன் நீ இருக்க போகிறேன்ட்டு. பிறகு ஒரு மாதிரி 2 பேரும் சமாதானமாகி 2 பேரும் சேர்ந்து இருந்து அதில் டிவி பார்த்து கொண்டு இருந்துச்சுன்னா. கிச்சனுக்குள்ளே சமையலும் நடந்து கொண்டு இருக்குது. ஹஸ்பண்டோட தம்பிൻ്റെ வைஃப் நிற்கிறா. அவள் தான் சமைச்சு கொண்டு இருக்கிறா. இன்றைக்கி வந்து மீன் தான் சமைக்கணும். மீன் சாப்பாடு தான் இன்றைக்கி. சமைச்சு முடித்தது பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன் என்ன சாப்பாடுண்டு.
பார்த்திங்கன்னு சொன்னால் சாப்பாடு ரெடி ஆகிட்டுது. மீன் சாப்பாடு தான் முதல்ல வந்து பிள்ளைகளுக்கு போட்டு கொடுத்துட்டு அதுக்கு பிறகு வந்து நாங்கள் சாப்பிட்டோம். நாங்கள் நல்ல சூப்பராக இருந்துச்சு உண்மையிலேயே சாப்பாடு. அடுத்ததாக வந்து ரம்புட்டான் நிறைய வாங்கி வச்சுருந்தவ, அப்போ அதையும் வந்து இருந்து சாப்பிட்டாச்சுது. ரம்புட்டான் எல்லாம் சாப்பிட்டு எவ்வளவோ வருஷமாச்சுது. சாப்பிட நல்லா தான் இருந்துச்சுது. பிள்ளைகளும் வந்து நல்லா விரும்பி சாப்பிட்டுச்சுன்னா. அகலியா குட்டி இப்போ தான் முதல் தரம் ரம்புட்டான் சாப்பிட்றா. சாப்பிட்டு பார்த்துட்டு நல்ல இனிப்பாக இருந்தது. அவளுக்கு நல்லாவே பிடிச்சிருந்துச்சு. நிறைய எடுத்து கடிச்சு சாப்பிட்டு கொண்டு இருந்தா. சாப்பிட்டுட்டு இப்போ வெளியால் வந்திருக்கிறோம். வெளியால் கொஞ்சம் காத்தோட்டமாக இருந்துச்சு. நாங்கள் வந்து ஒரு 2 கிழமை நல்லா காற்று அடித்து கொண்டு இருந்தது. அதால் ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்தது. அதுக்கு பிறகு சரியான வெக்கையாக இருந்துச்சு. இங்கே மாமாவும் சாப்பிட்டு நித்திரை கொண்டுட்டு இப்போ கொஞ்சம் ஒளிம்பி இருக்கிறார். பிள்ளைகள் விளையாடி கொண்டிருக்கிறோம். அவரும் இருந்து பார்த்து கொண்டு இருக்கிறார். நான் பார்த்திங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்காவிலேருந்து இந்த கொலுசு வந்து செய்து கொண்டு போனால் நான் இத்தாலியில் போய் அதை போட்டதே கிடையாது. இதன் ஃபங்க்ஷன் வந்தாலும் எப்பயாவது இருந்துட்டு போடுவேன். ஆனால் பெருசாக போடுறதில்லை. அப்படியே பக்குவமாக வச்சுருந்தேன். நான் இப்போ ஸ்ரீலங்காவுக்கு திரும்ப வரைக்குள்ளே கொண்டு வந்து இங்கே நிற்கக்குள்ள ஒரு மாதம் வரைக்கும் ஃபுல்லாகவே இந்த கொலுசை வந்து ஆசைத்திட போட்டேன். நான் திரும்ப இத்தாலிக்கு வந்தது பிறகு திரும்ப எடுத்து பட்டிகளையே வச்சுட்டேன். அது என்னமோ தெரியல, இங்கே இருக்கைக்குள்ளே அது வந்து போடணும் மாதிரியே இல்லை. ஆனால் ஊரில் இருக்கைக்குள்ளே அது போட்டுக்கொண்டு தெரிய நல்லா தான் இருந்துச்சு. என் 2 பிள்ளைகளுக்கும் ஸ்ரீலங்கா வந்தது என்னதுக்கு பிடிக்குமோ இல்லையோ, ஆனால் ஊர் சுற்றுறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். எல்லாட்ட மோட்டர் சைக்கிளையும் ஏறி ரவுண்ட் அடிக்கிறது தான் 2 பேருக்குமே வேலை. அதுலேயும் அகலியா வந்து சொல்லவே தேவையில்லை. யார் மோட்டர் சைக்கிளில் வந்தாலும் உடனே ஏறி தண்ணி ஒருக்கா கூட்டிகிட்டு போக சொல்லி ஏறி ஒரு ரவுண்ட் போட்டு தான் வருவா. இவர் வந்து என் அப்பா எப்பயுமே அவர் கடைக்கு போட்டு பின்னேரம் போல் இல்லாட்டி இரவு நேரத்தில் வந்தாருன்னு சொன்னால் ஒரு ரவுண்டு வாவை கூட்டி கொண்டு போய் சுற்றிட்டு தான் கொண்டு வந்து விடுறாரு. அது வந்து டெய்லியுமே அது ஒரு பழக்கமாகவே போச்சுது. எல்லாரோடையும் இப்படித்தான். அப்பா மட்டும் இல்லை, மாமாக்கள் வந்தாலும் இப்படித்தான். யாரெண்டாலும் அவள் ஒரு கை ஏற்றிட்டு போட்டு கொண்டு வந்து விடணும். அப்போ தான் அவளுக்கு சந்தோஷமாக இருக்கும். இவர் வந்து என் 2வது தம்பி. அவரும் கடையால் வந்து இப்போ தான் வீட்டை வந்தவர். வந்தோடனே தன்னை கூட்டிகிட்டு போக சொல்லி அவர்கிட்ட மோட்டர் சைக்கிளையும் ஏறிட்டு வெளிக்கிட்டுட்டா. இவன் வந்து என் சித்தி நவாலியிலேருந்து வந்தவா வீட்டை வந்துட்டு அவள் வீட்டை போக மாட்டேன் தண்ணியை ஏற்றிட்டு போக சொல்லி கேட்டு இப்போ இந்த அவாவும் ஒரு கொஞ்சம் தூரம் அவள் கூட்டிகிட்டு போட்டு திரும்ப கொண்டு வந்து விட்டுட்டு தான் வீட்டை போனவா. இது வந்து டெய்லி ஒரு நாள் கஜூர்னா பீச்சுக்கு போயிருந்தாங்க. அப்போ எடுத்த வீடியோ தான் இது. பிள்ளைகள் எல்லாம் வந்து வெக்க தானே, அப்போ பீச்சுக்கு கூட்டிகிட்டு போனால் நல்லா இருக்குமென்னு சொல்லிட்டு பீச்சுக்கு கூட்டிகிட்டு வந்து நாங்கள் 2 பேருமே நல்லா என்ஜாய் பண்ணிச்சுன்னா நல்லா தான் இருந்துச்சு. இது ஃபேமிலியோட இந்த மாதிரி பீச்சுக்கு எல்லாம் வந்தது. பீச்சில் வந்து பெருசாக வீடியோஸ் எடுக்க முடியலை. சும்மா ஃபோட்டோஸ் தான் எடுத்துனாங்க. அதை வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். இவா வந்து என் அம்மா. அவள் வந்து காலம் எழும்பி முத்தம் கூட்டி கொண்டுருக்குறா. அப்போ எடுத்த வீடியோ தான் இது. இது வந்து ஒரு நாள் அப்பம் வேண்டியிருந்தாங்க. பக்கத்தில் வந்து ஒரு அக்கா வந்து அப்பம் சுடுறவா. அப்போ அவாட்ட சொல்லி ஆர்டர் பண்ணி எடுத்துருந்தாங்க. நல்ல சூப்பராக இருந்துச்சு. இது எங்கள்ட வீடு. எங்கள்ட வீட்டில் பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லா மரமுமே பெரும்பாலும் நிற்கும். தென்னை மரம், வாழை மரம், கமுகு மரம், மற்றது பிலா மரம், நெல்லி மரம், முருங்கை மரம்னு சொல்லி எல்லா மரமுமே வீட்டை சுற்றி நிற்கிது. காற்றடிச்சிட்டேன்னு சொன்னால் நல்ல சோழியாக நல்ல காத்தோட்டமாக இருக்கும். காற்று இல்லாட்டி தான் கொஞ்சம் வெக்கையாக இருக்கும். நாங்கள் போய் நிற்கக்குள்ள ஒரு 2 கிழமைக்கு வந்து நல்ல காத்தோட்டமாக இருந்ததால் நல்லா இருந்துச்சு. அகலியா வந்து எழும்பி வந்துட்டா. அப்போ அவாவுக்கு ஏற்கனவே அம்மம்மா தேத்தண்ணி போட்டு வச்சுருந்தவா அதைத்தான் இப்போ வாத்து கொடுத்து கொண்டுருக்குறா. அவாவுக்கு தேத்தண்ணி என்று சொன்னால் காணும். இதுவும் வந்து மாமா வீட்டில் எடுத்த வீடியோ தான். அங்கே போனாலே மண்ணுக்கு விளையாடுறது தான் என் பிள்ளைக்கு வந்து முதல் வேலையாக இருக்கும். போன உடனே வந்து கேட்பாம்மா மண்ணுக்கு விளையாடட்டோண்டு. அது கேட்டு நாங்கள் ஓமன்னு சொல்கிற வரைக்கும் விடவே மாட்டா, கேட்டுக்கொண்டே இருப்பாள். கடைசியாக சரி ஓகே போய் விளையாடுன்னு விட்டுறது. விளையாடி முடிச்சது பிறகு எல்லாம் கழுவிட்டு பிறகு கூட்டி கொண்டு வராது. இத்தாலிக்கு போனால் இந்த மாதிரி மண்ணுகளுக்கு எல்லாம் இருந்து விளையாட இயலாது. கடலுக்கு போனால் மட்டும்தான் மண்ணுகளுக்கு இருந்து விளையாட முடியும். அதால் இங்கே நிற்கும் வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணட்டும்னு சொல்லிட்டு விட்டுடுறது.
இது வந்து இன்னொரு நாள் எடுத்த வீடியோ. இன்றைக்கு வந்து நாங்கள் நவாலிக்கு போகிறோம். நவாலியில் வந்து எங்கள் அம்மம்மாண்ட வீடு இருக்குது, அங்கே தான் போகிறோம். அங்கே இன்றைக்கி சாப்பிட வர சொன்னவ, அதுக்காண்டி தான் இப்போ போய்கொண்டிருக்கிறோம். அம்மாவும் நானும் அகலியாவும் தமிழ் ஆட்டோவில் போய்கொண்டிருக்கிறோம். சிவானி வந்து முதல் நாளே அங்கே போய் நின்றுட்டா, அங்கே தான் இரவு தங்கினவா. அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாமாண்ட மகள் இருக்கிறா, அவள் வந்து சின்ன ஆள் தான். அப்போ 2 பேருக்கும் நல்ல செட் ஆகிடுது, 2 பேருமே அங்கே தான் நின்றவ. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மம்மா விட்ட வந்துட்டோம். அங்கே வந்து எங்களுக்காக ஸ்பெஷலாக சமைச்சு கொண்டிருக்கணும். இவருக்கு வந்து இறால் பிடிக்க மாட்டதால் இறால் வாங்கி சமைச்சு கொண்டிருக்கணும். அதோட கனவா கறி, மீன் குழம்புன்னு சொல்லி சமையல் நடந்து கொண்டிருக்குது. அம்மம்மா வீட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாமா, அத்தை, மற்றது சித்தி, அம்மம்மாண்ட தங்கச்சி, மற்றது மாமாண்ட மகள் ஒரு ஆள், இவ்வளோ பேரும் இருக்கணும். அம்மம்மா இப்போ ஒரு 2-3 வருஷத்துக்கு முதல்ல தான் இறந்துட்டா. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் மாமாண்ட மகள் வளர்க்குற கிளி, பெட்டம்மான்னு சொல்லி பேரும் வச்சிருக்கிறா. நல்ல பாசமாக வச்சுருந்தவா. அந்த கிளியோட தான் இருந்து இப்போ சிவானியும் அவாம் இருந்து விளையாடி கொண்டிருக்கணும். சிவானிக்கு வந்து அந்த கிளியை தூக்கணுமென்ட்டு ஆசை, ஆனால் அது வந்து நிகத்தால் கவ்வி பிடிக்குது. அது அவள் கொஞ்சம் பயமாக இருக்குது. அதை தான் வந்து வச்சு 2 பேரும் விளையாடி கொண்டிருக்கணும். இந்த ப்ளாக் வந்து இதோட முடியுது. இந்த தொடர்ச்சி வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய்.